மகாபெரிவாச்சரணம். பழமொழிகள் பார்க்கும் பொழுது நிறைய பழமொழிகள் நாம் தவறாக உபயோகப்படுத்துகிறோம். ஆக அதனுடைய உண்மையான பொருள் வேறு. அப்படி நிறைய பழமொழிகள் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாராவது ஒரு தவறு செய்து அவர்களை திருத்தலாம் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணியிருப்போம். அப்போ அவங்க திருந்தலை அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஆனால் இதனுடைய பொருள் தெரிஞ்சால் அடடா இவ்வளோ நல்ல விஷயத்தையா இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுவடு அப்படிங்கிறது பார்த்தா அந்த காலத்தில் மாடுகளை வாங்கும் பொழுது எப்படி வாங்குவாங்களாம், அந்த மாட்டின் சுவட்டை பார்த்து வாங்குவாங்களாம். அந்த மாட்டின் சுவடு ஒரு கீழே பூமியில் பதிக்குது அப்படின்னா அதனுடைய பதிந்த சுவடு எப்படி இருக்கிறது, நல்ல ஆழமாக அழுத்தமாக பதிந்து இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஏன் அப்படின்னா வாங்கக்கூடிய மாடு உடல் நலத்தோடு வலிமையோடு இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ அதுக்கு என்னங்க டாக்டர் வச்சா செக்கப் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி பார்க்குறது ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்படி வச்சா இப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கங்கள் தானே. அப்போ அந்த மாட்டை நடக்க சொல்லும் பொழுது அது தன்னுடைய சுவட்டை பதிக்கும் பொழுது ஆழமாக அழுத்தமாக பதிக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்களாம். அப்படி இருந்தால் உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுன்னு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த மாட்டை வாங்குவாங்களாம். அதற்காக சொல்லப்பட்டது தான் ஒரு மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு. ஆக இனிமேல் இந்த பழமொழியை யாராவது சொன்னால் இதுதான் இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக ஒவ்வொருவராக இப்படியே மாற்றிக்கொள்ளலாம் இல்லையா? ஆக மாற்றம் என்பது நம்மிடம் இருந்து தொடங்கட்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல விஷயங்களை அதனுடைய பாதையில் அதனுடைய பொருளில் கொண்டு சென்றால் இன்னும் நம்முடைய தமிழ் இன்னும் அழகாக இருக்கும். அதில் நம்முடைய பங்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும். மகாபெரிவா சரணம்.